சிலர் நான் திமுகவிற்குத்தான் வாக்கு செலுத்துவேன், ஏனென்றால் வேறு வழி இல்லை என்பதால் தான் நாங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்கின்றனர். சிலரோ இந்த 5 ஆண்டுகளில் இவர்களால் பல கொடுமைகளை மக்கள் சந்தித்து விட்டனர், எனவே இம்முறை எமது வாக்கு தளபதி விஜய் அவர்களுக்குத்தான் என்கின்றனர். சீமான் அவர்களோ தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ் தேசியம் என்ற பெயரில் சௌராஷ்டிரர்கள், தெலுங்கர்கள் இல்லை, நாங்கள் அப்படி தொட்டிநாயக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீட்டிலே தெலுங்கு பேசுவோம். எங்களுக்கு தெலுங்கு பேசுவதோ படிப்பதோ பேச தெரியும், படிக்க தெரியாது, அதுக்கு எழுத்து தெரியாது. நீங்க தெலுங்கரா தமிழரா? நான் தமிழர், வீட்டில் தெலுங்கு பேசுவோம். அதை ஏற்பாங்களா? என்னங்க அதை ஏற்பாங்களா? இப்ப நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் விமர்சிக்கிறாங்க இல்லையா, தெலுங்கு பேசுறவர்கள் தெலுங்கர்கள் தான், அவங்க தமிழர். ஏன் 6 பிராமணர்களையும் கூட வேட்பாளர்களாக களமிறக்கியுள்ளனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ள வேட்பாளர்களில் 6 பேர் பிராமண சமுதாயத்தினர். சென்னை டி நகரில் அனுஷா, மயிலாப்பூரில் அருண், சைதாப்பேட்டையில் ஸ்ரீவித்யா, ஆலந்தூரில் மகாலட்சுமி, மதுரவாயலில் ரேவதி, மயிலாடுதுறையில் காசிராமன் என 6 தொகுதிகளில் பிராமண சமுதாயத்தினர் போட்டியிடுகின்றனர். திமுக தெலுங்கர்களின் கூடாரம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த வகையில் இம்முறை அனைத்து தெலுங்கு அமைப்புகளும் அவர்களுக்கே ஆதரவு தெரிவித்துள்ளனர். வை. கோபால்சாமி நாயுடுவின் அமைப்பு, விஜயகாந்த் அவர்களின் மனைவியான பிரேமலதா நாயுடு இவர்களின் கூட்டணி, இந்த கூட்டணியில் கூட இவர்கள் 8 சீட்டு வாங்கியுள்ளனர். அந்த 8இல் அவர்களையும் உட்பட மொத்தம் 5 நாயுடுக்கள், அதாவது தெலுங்கர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன், இவரும் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த தெலுங்கர் தான். அதனால்தான் திராவிடத்தை என்றைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டார். மேலும் பல தெலுங்கு வணிகர்கள், தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் என பலரும் இன்று அணிதிரண்டுள்ளனர். இவர்களுக்கு மாற்று நடிகர் விஜய் தான் என்று நீங்கள் நினைக்கலாம். அங்கும் தெலுங்கு லாபிதான். ஏன், விஜயே ஒரு கன்னட தெலுங்கர் தான். அதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்களை முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்களும் 5ஆம் தமிழ்ச் சங்கமும் வெளியிட்டுள்ளது. மேலும் அவரின் தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் என்பவரும் தெலுங்கர் தான். இவர்கள் கட்சியில் அறியப்பட்ட நபராக விளங்குபவர்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இவரும் தெலுங்கு ரெட்டியார் சமூகம்தான். இவரின் மனைவி மற்றும் அவரின் தந்தையான மார்டின் குடும்பத்தை பற்றி நீங்கள் எண்ணி பாருங்கள், எப்பேற்பட்ட லாபி உள்ளது என்பது விளங்கும். மேலும் விஜயின் அரசியல் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி, இவரும் தெலுங்கர் தான். நீங்கள் பிஜேபி கட்சியை எடுத்தாலும் எல்முருகன் தொடங்கி ராம ஸ்ரீனிவாசன் வரை, அதாவது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது போல எங்கும் தெலுங்கர் எதிலும் தெலுங்கர் என்பது போன்ற பேராபத்தான சூழலில்தான் தமிழ்நாடும் தமிழினமும் உள்ளது. எம்.ஆர். ராதாவின் மகன் ராதாரவி சொன்னது நினைவுள்ளதா? நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன், நான் தெலுங்காரன். ஏன்னா நாம் திராவிடம் நமது. இந்த தமிழ்நாடு தெலுங்கர்கள் இல்லை என்றால் எப்படி வளரும்? சினிமா உலகமே இருக்கட்டும், அதில் அதிகமாக இருந்தவர்கள் தெலுங்கர்கள் தானே. நம்முடைய இனத்தை யார் ஆதரிக்கிறார்களோ, ஆதரவு தெரிவிக்கிறார்களோ, அவர்கள் தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. பெருமைக்கில்லை, தமிழ்நாட்டின் மந்திரி சபையை அமைப்பதற்கு ஒரு பெரிய தூணாக இருப்பது தெலுங்கு இனம். தெலுங்கர் இனம் இல்லை என்றால் அமைக்க முடியாது. ஏன்னா இப்படி ராதாரவி சொல்றானே அமைக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம், தேனியிலேருந்து நீங்கள் அந்த பக்கமெல்லாம் எடுத்துக்கொண்டால் திண்டுக்கல் வரை தெலுங்கு பேசுபவர்கள் தான் நிற்கிறார்கள் தேர்தலில். கிருதேவராயெல்லாம் இல்லைன்னா மதுரை என்ற ஊரே டெவலப் ஆயிருக்காரு. இது மட்டுமல்ல, தற்போது தமிழர்கள் மீண்டெழத் தொடங்கிவிட்டதால் தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கர்கள் தங்களின் சுயரூபத்தை காட்டவும் ஆரம்பித்து விட்டனர். அதில் ஒரு சில காட்சிகளை பாருங்கள். நீங்க இப்படி இந்த ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல. 5ஆம் சங்கம்ல என்ன மைத்து சங்கமா வச்சுக்கிட்டு என்னையா அது வயசுல, இந்த வயசுல இந்த மண்ணிலே தெலுங்கு மக்களாகிய நாங்கள் தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு வாழ்ந்து வருகிறோம். எங்களை எல்லாம் வந்தேரிகள், வேற்று இனத்தவர்கள் என்ற வசப்பாடினால் தமிழ்நாடு மீண்டும் ஒரு தெலுங்கு நாடாக அமைவதற்கான காலச்சூழல் ஏற்படும் என்பது இந்த கட்டபொம்மனுடைய நினைவு நாளிலே பறைசாற்றுகின்றோம். தமிழ்நாட்டில் 40% விழுக்காடு தெலுங்கு பேசும் மக்கள் வாழ்ந்து வரும் சூழ்நிலையில் இங்கே தெலுங்கை எங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. 2வது விருப்ப பாடமாக தெலுங்கை பள்ளி கல்வித்துறையில் கொண்டு வந்து அனைவருக்கும் தெலுங்கை படிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நமது தெலுங்கு பேசக்கூடியவர்கள் குறைந்தது ஒரு 20 எம்எல்ஏக்களை நாம் பிஜேபி கட்சியிலிருந்து உருவாக்க வேண்டும். மணிக்கணக்கிலே தெலுங்கிலையும் பேச முடியும், இருந்தாலும் சரளமாக தமிழிலே சில விஷயங்களை சொல்லிவிடுகிறேன். தெலுங்கு பேசுகின்ற அத்தனை பேரையும் காப்பாற்றுகின்ற, பாதுகாக்கின்ற ஒரு கட்சி பிஜேபி. தெலுங்கர்கள் ஆதிக்கம் செலுத்தும் திராவிட இயக்கம் அப்படின்றது, திராவிட கட்சிகள்ன்றது இன்னும் ஒரு 5 வருஷத்துல காலியாகும். ஆமா, காலி ஆயிடும். ஆனா என்ன ஆகுனா, நாயுடு நாயக்கருக்குன்னு ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையோ ஒரு புரட்சி படையோ உருவாகும். நீங்க எப்படி அங்க போயிட்டு உட்கார்ந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கால இவ்வளவு 1.5 லட்சம் தமிழர்களை இன்னைக்கு கொள்றதுக்கு காரணம் அமைஞ்சீங்களோ, அந்த மாதிரி இங்க நம்ம ஆட்சியும் சாக போறோம். தெலுங்கர்களை புறந்தள்ளி விட்டு ஒரு தமிழ் வரலாறு எழுதுவது என்பது அது உண்மை வரலாறு இருக்காது. புறமொழியாளர்களை எல்லாம் தமிழர்கள் அல்லன்னு சொல்லி சீமானிசம் பேச பேச தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யாருன்னு தமிழர்களே இங்க சிறுபான்மை சமூகங்கள் ஆயிடுவாங்க. நிறைய பேர்
5ஆம் தமிழ்ச் சங்கம், 8ஆம் தமிழ்ச் சங்கம், நிறைய பேர் ஏதோ நம்ம அடிச்சா வாங்கிட்டே இருக்கிற ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு சேனல்ல தினந்தோறும் மைக்க போட்டு விதை போட்டு பேசிட்டு இருக்காங்க. தமிழர் தமிழர் ஒண்ணும் ஆகாது தம்பி, பப்பெல்லாம் எங்கிட்ட வேகாது, வாழ்தான். நாங்க விஜயநகர பேரரசு, திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமான்னு நான் கேட்கிறேன். எங்களுக்கு ஆதரவா வாயை திறக்காதவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஓ மூக்க நான் அழுத்தி புடிச்சனா வாயை திறப்பியா மாட்டியா? கண்டிப்பா திறப்ப. இவர்கள் எல்லாம் தற்போது வேட்பாளர்கள். இவர்கள் வேட்பாளராக போட்டியிட்டு வென்று வந்தால் தமிழ்நாடு என்ன ஆகும் என்பதை அனைத்து தமிழர்களும் சிந்திக்க வேண்டும். கடந்த 700 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளவில்லை என்பதாலும், அன்று முதல் இன்று வரை தெலுங்கர்களே நம்மை ஆண்டு கொண்டிருப்பதாலும், இதனால் தமிழ்நாடும் தமிழினமும் பெரும் ஆபத்தான சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டையும் தமிழினத்தையும் பாதுகாக்க ஒரு புதிய மாற்று சக்தியாக தமிழக அரசியல் களத்தில் திகழ்வதுதான் 5ஆம் தமிழ்ச்சங்கம் எனும் தமிழினத்திற்கான இனவியல் அமைப்பு. தமிழர் வரலாறு, தமிழ் குடிகள் வரலாறு, தமிழர் வாழ்வியல் முறை, வழிபாடு என தமிழரின் அனைத்து விழுமியங்களை மீட்டெடுத்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் குடிகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கான பட்டயப்படிப்பு வகுப்பை நடத்தி அந்த வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்களாக தமிழ்நாடு முழுவதிலும் பல தொகுதிகளில் களமிறக்கியுள்ளது.